நெக்ஸ்ட்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட். இன்புட் ஸ்டேட்மெண்ட்றது நம்ம எதுக்குன்னா டு ரீட் ஆர் அக்செப்ட் கான்ஸ்டன்ட்ஸ் டு வேரியபிள் அட் அ டைம் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ இதுக்கு ஸ்கின்டாக்ஸ் வந்து போக போக புரியும். பிரிண்ட்எஃப்க்கு கீழே ஸ்கேன்எஃப் எழுதுவோம். ஸோ நம்ம அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இந்த பிரிண்ட்எஃப் இருக்கா, பிரிண்ட்எஃப் பாலுன்றதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப்னு எழுதுவோம். ஸோ போக போக ப்ரோக்ராம் எழுதுனா புரிஞ்சிடும். இப்போ நான் சொல்கிறேன். ஸ்கேன்எஃப் அதுக்கும் அதே தான். ப்ராக்கெட் போட்டு 2 கொட்டேஷன் போட்டுக்கணும். அது என்ன ஃபார்மேட், இப்போ இந்த %d இந்த %d %s %fலாம் சொன்னோம்ல, அந்த ஃபார்மேட், அந்த வேரியபிள்ன்றது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு எழுதணும். அப்புறமேட்டுக்கு கம்மா போட்டுக்கணும். அதில் என்ன பண்ணுவோம், அதில் நம்ம வந்து 2 கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் போட்டு % போட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கம்மா போட்டு வேரியபிள் போட்டோம். இதில் நம்ம கொட்டேஷன் போட்டுட்டு அதே மாதிரி கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கம்மா போட்டு இந்த வேரியபிள் போடுற இடத்துக்கு முன்னாடி இந்த ஆம்பிஷன் சிம்பிள் போடணும். ஒரு வேரியபிள்னாலும் ஆம்பிஷன் சிம்பிள் போடணும். இதே இது நிறைய வேரியபிள் இருக்குனாலும் ஆம்பிஷன் சிம்பிள் போடணும். எக்ஸாம்பிள் பாரு. ஸ்கேன்எஃப் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் % d டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் கமா. இங்கே ஒரு வேல்யூ தான். அப்போது ஆம்பிஷன் n. இப்போ என்னன்றது 5ன்னு நீ போட்டோன்னா உனக்கு ரன் ஆகி ஆன்சர் 5 வரும். இப்போ இதுவே 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேன்எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் mod d கமா mod d கமா அப்புறம் தான் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணணும். பிகாஸ் இங்கே 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 2 வேல்யூக்கும் தனித்தனியாக என்ன எழுதணும், ஸ்ட்ரிங் ஃபார்மேட் எழுதணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்கே. ஸோ நம்பர் 1 நம்பர் 2 இருந்துச்சுன்னா நம்பர் 1க்கு ஒரு மாடி, நம்பர் 2க்கு ஒரு மாடி, A1க்கு மாடி, A2க்கு தனித்தனி மாடி எழுதணும். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து x இருக்குது, y இருக்குது. ஸோ அதனால் mod d இன்னொரு mod d ஒன்று எழுதணும். அப்புறம் கம்மா போட்டுக்கணும். ஸோ 2 mod d இருந்தாலும் கம்மா போட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் டபுள் கொட்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் கம்மா போட்டு ஆம்பிஷன் எக்ஸ் கம்மா ஆம்பிஷன் ஒய். ஸோ கம்மான்றது செப்பரேட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட், தென் ஃபைனலி இந்த செமிகோலன். நெவர் ஃபர்கெட் செமிகோலன். செமிகோலன் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் செமிகோலன் இல்லாமல் எரர் காமிச்சிரும். ஸோ இதில் வந்து நம்ம x = 10 y = 15 இன்புட் கொடுத்தோன்னா எப்படி பிரிண்ட் ஆகும்னா 10 15 பிரிண்ட் ஆகும். ஸோ பிகாஸ் x y, ஸோ 10 15 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் கம்மிங் இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை எப்படி எழுதணும். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம். பிரிண்ட்எஃப் வச்சு ஒன்று எழுதுறது, அப்புறம் ஸ்கேன்எஃப் வச்சு எப்படி எழுதணும். பிரிண்ட்எஃப்ன்றது அவுட்புட்டுக்கு, ஸ்கேன்எஃப்ன்றது இன்புட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது. நெக்ஸ்ட் மூவிங் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ ஹவு டு ரைட் அ ப்ராப்பர் ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெயின். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணணும், இப்படி எழுதிக்கணும். MAIN மெயின் எழுதி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இதுதான் என்னது நான் அப்போவே சொன்னேன்ல. ஸ்டார்ட்டுக்கு நம்ம என்ன போடுவோம், ஃப்ளோ சார்ட்டில் ஸ்டார்ட் இருக்குன்னா ப்ரோக்ராம் எழுதும் போது ஓப்பன் ப்ரேஸ் போடுவோம். ஓப்பன் ப்ரேஸ் போட்டு அப்படியே இழுத்து ப்ரோக்ராமோட எண்டில் ஒரு க்ளோஸ் ப்ரேஸ் போட்டு முடிப்போம். இதுக்கு நடுவில் தான் ப்ரோக்ராம் வரும். ஸோ இதான் ஃபார்மெட். ஸோ இதான் ஒரு ப்ரோக்ராமோட ஃபார்மெட். இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் போட்டாச்சு. எல்லா ப்ரோக்ராமுக்கும் இது காமன். மெயின் வரும், ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வரும், அப்புறம் ஓப்பன் ப்ரேஸு, ஃபைனலாக வந்து முடியும் போது ஒரு க்ளோஸ் ப்ரேஸ். இதுக்கு நடுவில் 2 இது வரும். ஒன்று டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் செமிகோலன். டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன், இன்ட்டு ஃப்ளோட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குன்னா நான் A1 A2 x yன்னு 4 வேல்யூ எடுத்திருக்கேன். இதில் இது ரெண்டுமே வந்துட்டு என்னது கேரக்டர். இது ரெண்டுமே வந்துட்டு கேர். அதாவது A1 வந்து நான் வந்து ஒரு கேரக்டர் எம்னும், A2 வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸுன்றது வந்து ஒரு ஃப்ளோட் அண்ட் ஒய்ன்றது ஒரு இன்டீஜர். ஸோ ஃப்ளோட்னா எக்ஸோட வேல்யூ வில் பி சம் பாயிண்ட் 0.2 or 0.5 something like that, and integer will be a whole number either 2 or 5. நெக்ஸ்ட்டு மெயினுக்கு அப்புறம் என்னது நம்மளோட டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே வந்து A1 A2 என்னது கேர். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட் எழுதிக்கிறேன். இன்ட்டுன்னு போடணும். இன்டீஜர்னு ஃபுல்லாக எழுதக்கூடாது. இன்ட் என்னது ஒய். ஸோ இன்ட் ஒய் செமிகோலன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் என்னது ஃப்ளோட் எக்ஸ் செமிகோலன். நெக்ஸ்ட் என்னது கேரக்டர். ஸோ கேர் A1 A2 செமிகோலன். ஸோ இதான் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். இதானது டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் டி. ஆஃப்டர் ரைட்டிங் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட்னா இப்போது அங்கே வந்து நம்ம இதில் பார்த்தோம்ல
அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட். x = 10 இல்லை y = x இல்லை z = x + y இந்த மாதிரி ஏதாவது அசைன்மெண்ட் வேல்யூ கொடுக்கணும்னா ஸோ அதை நெக்ஸ்ட் எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும்னா இன்புட், இதுதான் என்னது டிக்ளரேஷன். அப்புறம் வந்து என்னது இன்புட் என்னது printf. நெக்ஸ்ட்டு ஸ்கேன்எஃப் யூஸ்வலாக அவுட்புட்டுக்கு வரும். ஸோ அவுட்புட் printf scanf. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த டிக்ளரேஷன் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் x = 10 இதுக்கும் ஒரு இது வந்து இங்கே வரும். இதுக்கும் நடுவில் நீ என்ன எழுதுறியோ அது வரும். இதுக்கும் இந்த செமிகோலன் வரும். y = x இருந்தால் கூட அதுக்கு ஒரு செமிகோலன் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த printf ஃபைனலாக இன்னொரு வாட்டி வரும். printf போட்டு ப்ராக்கெட் போட்டு என்ன வேணுமோ printf ரிசல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தரேன் ரிசல்ட்னு போட்டோன்னா ஃபைனலாக நமக்கு என்ன வரும், ரன் பண்ணனா அவுட்புட் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே எ மெசேஜ். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். மெயின் போட்டுட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் நடுவில் ஒரே ஒரு இதான் வரும். இப்போ கம்ப்யூட்டர்ஸ்னு பிரிண்ட் பண்ண printf ப்ராக்கெட் 2 கொட்டேஷன் கம்ப்யூட்டர்ஸ் 2 கொட்டேஷன் ப்ராக்கெட் செமிகோலன். இப்போது இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்குல்ல அது அப்படியே இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். ஸோ உள்ளே என்னது கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி அவுட்புட் என்ன வரும், ரன் பண்ணனா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு நல்ல உங்களை நேம் ஃபார் எக்ஸாம்பிள் printf கமா ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா க்ளோஸ் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன்னா ரன் பண்ணால் அவுட்புட் என்னவாக இருக்கும், ஸ்டூடெண்ட் ஆகும். ஓகே, கோயிங் டு செகண்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து print your name and address. ஃபார் எக்ஸாம்பிள் print your name and address. மெயின் போட்டு டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பிரேஸ் printf ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் நேம் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த செமிகோலன் printf. அப்புறம் என்னது அட்ரஸ் கேட்டுருவோம். ஸோ printf ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் abc அட்ரஸ் க்ளோஸ் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் தென் செமிகோலன். ஸோ ரன் பண்ணால் அவுட்புட் வந்து நேம் ஒரு பாக்ஸ்லேயும் அட்ரஸ் இன்னொரு பாக்ஸ்லேயும் வரும். ஸோ இதுவே இப்போது ரெண்டுமே என்ன இருக்குது, ஒரே லைனில் இருக்குது. இதுவும் ஒரே லைனில் தான் இருக்குது, இதுவும் அதே லைனில் தான் இருக்குது. ஸோ ஆனால் பட் எனக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நேம் வேணும், அதுக்கு அடுத்த கீழே அட்ரஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோன்னா மெயின் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பிரேஸ் printf ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் நேம். அதுக்கப்புறம் நம்ம பேக்ஸ்லாஷ்னு ஒரு கேரக்டர் சொல்லி கொடுத்தேன். /n பேக்ஸ்லாஷ்னால் ஸ்பெஷல் கேரக்டரில் நெக்ஸ்ட் லைன் சொன்னேன். /n இட் மீன்ஸ் நெக்ஸ்ட் லைன். ஸோ உனக்கு ஒரு ப்ரோக்ராம் அடுத்த லைனுக்கு போகணும், அதே லைனில் நிற்க வேணாம். இப்போ எனக்கு 2 அவுட்புட் வருது, எனக்கு மொதல் அவுட்புட் ஒரு லைனையும் அடுத்த அவுட்புட் அடுத்த லைன்லேயே வரணும்னா /n போடணும். ஸோ இங்கே நார்மலாக printf ஓப்பன் ப்ராக்கெட் கொட்டேஷன் நேம் க்ளோஸ் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் போடுற மாதிரி printf ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் நேம் /n ஒரு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு printf ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் அட்ரஸ் /n டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா முதல்ல நேம் வரும், அதுக்கு அடுத்த லைனில் வில் கெட் அட்ரஸ். ஸோ இப்படி தான் /nன்ற கேரக்டர் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணாமல் எழுதுனா உனக்கு எல்லா அவுட்புட்டும் ஒரே லைனில் வரும். அது யூஸ் பண்ணோன்னா ஒரு அவுட்புட்டும் லைனாக அடுத்த லைனில் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம அல்காரிதம் எழுதுறோம். ஆஸ்க் இன்புட் a and b 2 நம்பராக இருக்கட்டும், வேரியபிள். நெக்ஸ்ட்டு கேல்குலேட் சம்ன்றனால s = a + b. நெக்ஸ்ட் print s. அவ்வளோதான் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட். ஸ்டார்ட் இன்புட் எழுதுவோம், இன்புட் a, b, sன்றது கேல்குலேஷன், s = a + b, print s, ஸ்டாப். ஸோ இதான் என்னது ஓப்பன் பிரேஸ். ப்ரோக்ராம் எழுதுவோம், இது ஓப்பன் பிரேஸ், இது க்ளோஸ் பிரேஸ். அப்போ நடுவில் இன்புட் scanf, s வந்து அசைன்மெண்ட், print s வந்து printf. ஸோ 1 2 3 மூணு ஸ்டேஜஸ் எழுதுகிற மாதிரி. ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் மெயின் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பிரேஸ் போட்டுட்டு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு int a, b, s என்னென்ன வேரியபிள்லாம் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோமோ எல்லா வேரியபிளையும் டிக்ளரேஷன் ஸ்டேட்டில் போட்டு டிக்ளரேஷன் பண்ணிடும். a இருக்குது, b இருக்குது, s இருக்குது. ஸோ 3 வேரியபிள் தான் மொத்தமாகவே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம். அதனால் a, b, s மூணுமே என்னது தான் நம்பர்ஸ் தான். மூணுமே என்னது தான் இன்புட் வந்து a, b ரெண்டுமே வந்துட்டு இன்டீஜர் ப்ளஸ் இன்டீஜர்
இன்டீஜர். அந்த டேட்டா ஹேண்டலிங்கில் இன்ட் ஆகும், இன்ட்டு ஃப்ளோட் ஆகும், ஃப்ளோட் ஆகும். ஸோ இங்கே ரெண்டுமே இன்ட்டுன்றனால இன்ட் ப்ளஸ் இன்ட் எஸ் வில் பி இன்ட். ஸோ ஏபிஎஸ் மூணுமே என்னது இன்ட். ஸோ இன்ட்டுன்னு போட்டு மூணுத்தையும் டிக்ளேர் பண்ணி செமிகோலன் வச்சு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேன்எஃப்னு போட்டு, ஸ்கேன்எஃப்னா இன்புட்டுக்கு ஸ்கேன்எஃப் சொன்னால, அவுட்புட்டுக்கு என்னது பிரிண்ட்எஃப். அப்படி தான் அந்த டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் அங்கே இது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் இருக்க இடத்துல ஸ்கேன்எஃப் வரணும். ஸ்கேன்எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன். ஸ்கேன்எஃப்பில் என்ன ஃபார்மெட் இன்ட்டுன்றதுக்கு மாடு டி தான் எழுதும். ஸோ மாட் டி பி இருக்குது, இன்னொரு மாடு டி. எஸ்ன்றது வந்து நம்ம பிரிண்ட் எஸ். இங்கே இன்புட் ஏபி தான் இருக்குது. ஸோ ஏபிக்கு மட்டும்தான் என்ன எழுதணும், நம்ம மாடு எழுதணும். பிரிண்ட் எஸ்ன்றது பிரிண்ட் எஃப் ஃபார்மெட்டில் எழுதுனா போதும். ஸோ ஸ்கேன்எஃப்ன்ற ஸ்டெப்பில் இன்புட் ஏபி தான் இருக்குது. ஸோ ஏபிக்கு மட்டும் தான் எழுதணும். மாட் டி டபுள் கொட்டேஷன் க்ளோஸு, அப்புறம் கம்மா போட்டு ஆம்பிஷன் ஏ கம்மா ஆம்பிஷன் பி, அப்புறம் க்ளோஸ் செமிகோலன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நம்மளோட அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கணும். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் மட்டும் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் எஸ். ஸோ பிரிண்ட் எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன். என்ன கேட்டிருக்காங்க, எஸ் என்னது சம்மு. ஸோ இங்கே நம்ம ஹோலாக சம்முன்னு எழுதணும் நம்ம இதுக்காக. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும்போது சம் இஸ் ஈக்குவல் டு, இல்லை சம் 24 இல்லை சம் 28 அப்படின்னு நம்மளுக்கு சம்முன்ற வேரியபிள் வரக்காக நம்ம சம்முன்னு எழுதணும். ஸோ சம் என்னது, இது வந்து இப்போ தான் எஸ்ஸோட ஃபார்மெட் எழுதணும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு எஸ் இருக்கனால இங்கே தான் எஸ்ஸோட ஃபார்மெட் எழுதணும். எஸ்ஸோட ஃபார்மெட்டு இன்டிஜர். ஸோ மாட் டி டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணி காமா போட்டுருச்சு. இப்போது அந்த எஸ்ஸை வந்து ஷார்ட்டாக சைடில் எழுதிக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும். எஸ்ன்னு போட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் இப்படி தான் எழுதணும்.